Hi students, good evening all. How are you ma? Hi. Good evening. So the very happy evening pa. Soundarya Magal, what's her name? Yes. So Vigneshwar and Magesh. So நீங்க commerce group இல்லையா? Hi Raja, Harshini. Good evening. Ashika and Prakash. Yes. Hi Reshma. Hi Purima. Hi. Okay, hello everyone. Good evening pa. Good evening. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு classes எப்படிலாம் போச்சு? Yes. ஸோ ஸ்கூல்ல ஆரம்பிச்சாது ஒரே புலம்பல்ஸ் தான் கரெக்டா? இந்த கிளாஸ் இப்படி போச்சு மேம், அந்த கிளாஸ் அப்படி போச்சு, ஐயோ டார்ச்சர் பண்றாங்க, லைன் பை லைன் எக்ஸாம் வேற, அப்படியா? ஹலோ எவ்ரி ஒன். ஹாய். குட் ஈவினிங். பிஸ்னஸ் மேக்ஸா? ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்துடலாம் சரியா? ஸோ எல்லாத்தோட ஸ்டடி பிளானும் வந்து பார்த்துடலாம். ஸோ பிஸ்னஸ் அதாவது காமர்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான், சயின்ஸ் குரூப் இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ 10th and 11th ஸோ எல்லாருமே வெல்கம். ஓகே. ஸோ இங்கே எத்தனை பேர் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் 11th அண்ட் எத்தனை பேர் 12th பா? சைக்கிள் டெஸ்ட்டா? விடுங்க, சைக்கிள் டெஸ்ட்டா இப்படியே சைக்கிள் ஓட்டுற மாதிரி அப்படியே போக வேண்டியதுதான், வேற என்ன பண்ணுறது? அதுக்குன்னு அழுதுட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. செம்மையா கிளாஸில் தூக்கம் வருதா? ரைட், வாட்டர் அதிகமாக இன்டேக் பண்ணுங்க, ஸோ தூக்கம்லாம் வராது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபீட் இருக்கு இல்லையா, ஸோ டேப் பண்ணிகிட்டே இருங்க, ஸோ தூக்கம் வராது. ஓகே. ஸோ மைண்டை கான்ஷியஸாக வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஹாய் அபி, குட் ஈவினிங். 12th லைவ் எப்போப்பா? எந்த கிளாஸ் கேட்குறீங்க? ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கா? என்னது இது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபிசிக்ஸு படித்தா கஷ்டம்தான், டெரிவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டெரிவேஷன்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹர்ஷினி, ஓகே. ஸோ சிபிஎஸ்சியா? ஸோ இது வந்து ஸ்டேட் போர்டுக்கு தான் நான் வந்து ஸ்டடி பிளான் சொல்ல போகிறேன். சிபிஎஸ்சிக்கு வேணால் நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இங்கே 10th யாரும் இல்லை போலையே, அப்படியா? 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லையா? 11th and 12th தான் இருக்கீங்களா? ஸோ யார் மெஜாரிட்டியாக இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. ஹர்ஷினி நீங்கள் இங்கே இருக்கீங்க, அது வேற ஹர்ஷினி போல. ஓகேவா? அது வேற ஹர்ஷினி. ஹாய் சூர்யா. ஏஞ்சல். ஓகே ஏஞ்சல் 12th. ஓகே. ஹர்ஷினி மீண்டுமா? ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து மாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ தட் எனக்கு டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நேமோடையே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம். ஸோ ஹாய் சொல்லிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே. எஸ். ஸோ ரேஷ்மா அப்படியே டிஃபால்ட்டாக வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படியா? எதுக்கு இத்தனை தடவை? 11th காமர்ஸ். ஓகேப்பா. ஓகே. ஸோ 11th இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வாட் அபவுட் த 12th ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகேவா? ஸோ எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா 12th அண்ட் 11th? இப்போ தான் வந்து குரூப் எல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு கிளாஸ் போனால் தான், நம்ம ஸ்கூல் போனால் தான் தெரியும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் தெரியும். ஸோ 10th நீங்கள் பேசிக்ஸாகவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா 11th ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 10th லைக் மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோ மேக்ஸாக இருக்கட்டும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸோ சயின்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ஸோ பயோ மேக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ எங்கே போனாலும் மேக்ஸ் வந்து உங்கள் கூடயே தான் வரப்போகுது. ஸோ காமர்ஸ் சைட் போயிட்டீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணுறீங்க? நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் படிக்கவே முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதில் மார்க்கும் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? ஸோ நீங்கள் போத் 11th and 12th 2 பேருமே சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நானும் எப்படி எல்லாமோ படிக்கிறேன், ஆனால் மார்க்கே வரமாட்டேங்குது. ஃபிசிக்ஸ் இருக்கிற எல்லா கட் ஆஃப் சப்ஜெக்டையும் சொல்லிட்டா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? கெமிஸ்ட்ரி தான் மெஜாரிட்டியாக கஷ்டமாக இருக்கு போலையே. ஹர்ஷினி ஓகே, கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கு. வேற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ரைட்டு. 11th சிஎஸ் பேசிக் ஸ்டார்ட்ஸா? ஓகே டன். ஓகே இம்ரோஸ். ஓகே. ரைட். லாவெண்டர். ஹாய் லாவெண்டர். ஸோ லாவெண்டர் தான் நேமேவா? ஓகேம்மா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஓகே. ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வாட் அபவுட் த காமர்ஸ்மா? காமர்ஸ் ஈஸியாக இருக்கா?
12th ஓகே நவீன் ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி ஓகேம்மா ஓகே ஓகே. எல்லா சப்ஜெக்ட்டுமே பயமா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பியூர் சயின்ஸ்ல அப்படி நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க சரியா, ஓகேவா? எஸ் அப்படியா பிரகாஷ், கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க வெயிட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ். கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கு, ஓகே ஓகே டன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ எப்படி நீங்க படிக்காம போனா கூட சூப்பரா வந்து மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்க வீக் அப்படின்னு நினைக்கிற சப்ஜெக்டா இருக்கட்டும், டஃப் அப்படின்னு நினைக்கிற சப்ஜெக்டா இருக்கட்டும், அது ஆக்சுவலி நாட் வீக் ஆர் ஆக்சுவலி நாட் டஃப். ஓகே, ஸோ நீங்க நினைக்கிறது அப்படி இருக்கு ஓகேவா. ஸோ நீங்க நினைக்கிறது தான், ஸோ இட் இஸ் ஈஸி ஒன்லி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து கொடுங்க ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட்டகரி வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயே 3 செக்ஷன் இருக்கு கரெக்டாக, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு இருக்கு. அந்த ஆர்கானிக் தான் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. பட் இருக்கிறதுலே ஈஸி வந்து ஆர்கானிக் தான். ஸோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ஈஸி தான் ஓகேவா. நல்லா இருக்கேன் ஷின்சன், நல்லா இருக்கேன். எஸ் தாரணி, ஹிஸ்ட்ரியா? ஹிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் இல்லைம்மா. ஓகே எஸ் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இந்தந்த சப்ஜெக்ட் இப்படிலாம் படிக்கணும். ஸோ அதில் வந்து எது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதுக்கு அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே தேவிகா, ஓகே ஓகே. ஸோ மேக்ஸ் வந்து டஃபா, ஸோ ப்ராப்ளம்ஸை மல்டிபிள் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். தேவி தேவி இல்லை ஆக்சுவலி காவ்யா, காவ்யா லைக் வேற ஏதோ நேம் தானே. எஸ், அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை புது கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம படிக்கணும்ல. எஸ், ஸோ நம்ம படிக்கணும் அப்படின்னா அது புது கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இருந்தாலும் சரி, நம்ம இருந்துதான் ஆகணும் ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வர போகிறாங்களா இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு போக தான் போகிறாங்க சரியா. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சொல்ல கிடையாது, பட் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான். ஓகே, ஸோ லாங் லாஸ்ட் வரவங்களும் இருக்காங்க, நான் தப்பு சொல்லலை. பட் எல்லாமே ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான். நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கான ஹார்ட் ஒர்க் போகணும், அது யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஓகேவா. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து எப்படி நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல்ஸ் ஆப்வியஸ்லி கேட்க போகிறாங்க கரெக்டாக. அப்போ இருக்கிற நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதிக நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் எடுங்க. அண்ட் ஒரு 10 years ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆச்சும் எடுத்து வந்து பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரியா. எஸ் யாழ்னி, யாழ்னி ஞாபகம் இருக்குப்பா, ஹவ் யூ? எஸ், ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சமாவது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் சரியா, ஓகேவா. ஸோ அதே மாதிரி கோகுல கிருஷ்ணன், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, ஸோ யார் இது? ஜெயராமன். இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், எப்படி கம்பல்சரி வந்து டீல் பண்ணலாங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா, ஓகேவா. தேவிகா, இன்சைட் கொஷின்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னா ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்சைட் தான் கேட்க போகிறாங்க சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரியில் 1 செகண்ட், ஸோ த மெயினாக உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதுல்ல? எஸ், பேசுறது கேட்குதாப்பா? கேன் யூ ஹியர் மீ ஆர் நாட்? சொல்றேன் அபினவ், சொல்றேன், வெயிட் பண்ணுங்க சொல்றேன் ஓகேவா. ஒன்னொன்னா தான் சொல்ல முடியும். எஸ், ஓகே, அது வந்து நீங்க ஃபாலோ பண்றத பொறுத்து இருக்கு ஓகேவா. ஸோ புக்கிங் சைட் வந்து இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40% மட்டும்தான் உங்களுக்கு புக் பேக் வந்து கேட்பாங்க. ஸோ த ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு 60% வந்து புக் இன்டீரியர் தான் கேட்பாங்க. பட் புக் இன்டீரியர் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஸோ த மெயினாக வந்துட்டு ஸோ த நேம்டு ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு நீங்க அதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸ்டேட் போர்ட் சொல்கிறேன்
ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு இன்னும் நான் பதில் சொல்லலை, அதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் கேட்டா ஜெயராமன் கொஸ்டின் கேட்குறீங்கன்னே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு, எப்படி சொல்றது? எஸ், ஒன்று முடிச்சாதானே இன்னொன்று வர முடியும். ஓகேவா? ஸோ 60% வந்து உங்களுக்கு புக் இன்டீரியர் தான் வந்து கேட்க போறாங்க கெமிஸ்ட்ரியில. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க நேம்டு ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், ஸோ 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை தயவு செஞ்சு ரீகால் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ்ல எல்லாம் வந்துட்டு சப்டிவிஷன் வச்சு கேட்பாங்க. சரியா? ஸோ லைக் இப்போ 45ல ஏ கொஷின் இருக்குன்னு வைங்களேன், அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் கேட்பாங்க. இது ரெண்டுமே இன்டீரியரா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பி ஆப்ஷன்ல உங்க லக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புக் பேக்கா இருக்கலாம், இல்லைன்னா அதையுமே என்ன பண்ணுவாங்க, புக் இன்டீரியர் கேட்டுருவாங்க. ஸோ 5 மார்க்ல முடிச்சு விட்ருவாங்க. சரியா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? என்ன ஹர்ஷினி புரியல? கெமிஸ்ட்ரி கஷ்டம்தான், அது நீங்க நினைக்கிற வரைக்கும் அது கஷ்டம்தான். சரியா? ஸோ கொஞ்சம் வந்துட்டு அது அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்கல. ஏன் கெமிஸ்ட்ரி வந்து கஷ்டம்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அதுவும் ஈஸி தான். சரியா? ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தானே, ஸோ அதுவும் ஈஸி தான். சரியா? ஸோ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஹாய் சஹானா, ஹாப்பி ஈவினிங் தான். ஓகே அபி, எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு நெட்வொர்க் இஷ்யூவாகவே இருக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே எஸ்மா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற 15 சாப்டர்ஸையும் ஸோ தனித்தனியாக நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம், ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எந்த போர்ஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கோ, எந்த போர்ஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ, ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் 1 செகண்ட்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடரேட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாடரேட்டாக இருக்கிற சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இருக்கும். அந்த லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸாக இருக்கட்டும், அந்த வீக்கான சாப்டர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிங்க. ஸோ வீக் சாப்டர்ஸ் அண்ட் ஆல்சோ லோ வெயிட்டேஜ். ஓகேவா? எஸ். ஸோ அதில் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. ஓகேவா? புரிஞ்சு படிங்க. ஓகே ஜெயராமன், நீங்கள் கேட்ட கொஷினுக்கு நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன். சரி, அடுத்த சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே எஸ். ஓகே அக்ஷயவதி, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபார்முலா ஷீட் ஓகே அப்டேட் பண்ணுறேன். ஃபார்முலா ஷீட் பற்றி நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ கெமிஸ்ட்ரியில் இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் எல்லாத்தையும் எந்த மந்த்துக்குள்ளே முடிக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? எஸ், எந்த மந்த்துக்குள்ளே முடிக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? சஹானா, நான் சொன்னதை தான் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இல்லை, நான் சொன்னதை ஞாபகம் வச்சு சொன்ன மாதிரி இருக்கே. எஸ், 10th மேக்ஸ் 3rd சாப்டர். ஓகே, 3rd சாப்டர் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது கிடையாதுப்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இதே நம்ம முடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் முடிச்சு செகண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் தான் 3rd வந்து பார்க்கணும். ஸோ 3rdல வந்து மெயினாக அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அந்த நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன், உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் சொல்கிறேன், மெயினாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நவம்பருக்குள்ளேயே வந்துட்டு எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 12, உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் கம்ப்ளீட்டட், ரைட்? ஓகே ஓகே சஹானா, ஓகே நினச்சி நீங்கள் இதை சொல்லும் போதே நினச்சேன் என்ன தான் சொல்கிறீங்கன்னு. ஓகே எஸ், ஆப்வியஸ்லி அபி, ஐ லைக் கெமிஸ்ட்ரி. ஓகே எஸ்மா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜூன் மந்தில் நீங்கள் வந்துட்டு ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து இப்போதைக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க கெமிஸ்ட்ரியில்? எஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்காக நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த என்னென்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலி 15 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மந்த்துக்கு 2-3 சாப்டர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸோ த பிஃபோர் நவம்பர் ஸோ யூ ஹவ் டு கம்ப்ளீட், ரைட்? ஸோ பிஃபோர் நவம்பர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நவம்பரில் நம்ம ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், மெட்டல் அலர்ஜி. ஓகே டன். ஸோ ரிமைனிங் வேற என்ன சாப்டர் படிக்கலான் இருக்கீங்க?
ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம படிச்சுதான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி பி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ அது வந்து இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத போறீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சாப்டரை வந்து தெளிவாக வந்து பாருங்க சரியா. ஸோ இப்போ ஜூன் மந்த்தில் உங்களோட பிளான் ஆப்வியஸ்லி வந்து சாப்டர் 1 and 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? ஓகே ஆயிஷா, ஓகே ஓகே டன். Chemical kinetics, okay. So 7th chapter, 7th to first chapter 7th chapter complete பண்ண போறீங்களா இல்ல completed சஹானா? Yes, so June monthல இந்த 2 chapter நீங்க முடிச்சிட்டீங்க அப்படினாலே போதும் தான். ஓகே ஜெயராமன், ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஹாய் அருளரஸ் அண்ட் குட் ஈவினிங். எஸ் அப்படியா, நான் என்னன்னே பார்க்கவே இல்லை. ஒன்ஸ் அகேன் சொல்றீங்களா? 1 and 6 ஓகே 1 and 6. ஸோ இட்ஸ் அப் டு யூ சரியா. ஸோ நான் வந்து ஒரு ஒட்டுக்கா நீங்கள் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்டர் 1 and 2 வந்து நான் சொன்னேன் சரியா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜூலை மந்த்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ 6th ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா. 6th ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6, 7 படிங்க அண்ட் வந்து யூ கோ வித் 3. ஓகே சஹானா, கெமிஸ்ட்ரி கிளாஸ்ன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட் கிளாஸ் நினச்சிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த கிளாஸில் அதெல்லாம் பார்க்கலாம் சரியா. ஓகேவா? ஏஸ் அபினா, ஓகே டன். துரைசாமி, இது வந்து சொல்ல முடியாதுப்பா. ஓகேவா? 4th chapter finish பண்ணிட்டீங்க, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சூப்பர் வெரி குட். ஓகேம்மா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் மந்த்ல என்னென்ன கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சரியா. ஸோ ஆகஸ்ட் மந்த்ல என்ன ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா சாப்டர் 11 வந்து போயிருங்க சரிங்க. சாப்டர் 11 வந்து போயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்ன கம்ப்ளீட் பண்ணலாம்? எஸ், ஸோ சாப்டர் 11 போங்க அண்ட் சாப்டர் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க சரிங்களா. சாப்டர் 4 அண்ட் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சஹானா, ஓகே. ஸோ கவின் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் சரிங்களா. ஓகேவா? எஸ் அபி சீக்ரெட். வாய்ப்பு இல்லைப்பா. சாப்டர் 4 ஈஸி. ஸோ அதில் வந்து ரேஞ்ச் அண்ட் டொமைன், ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அருளரசன். ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ ஆகஸ்ட்ல இந்த 2 சாப்டர் மட்டும் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துர்லாம்ப்பா. ஓகேவா? ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாத்துக்கும் சரியா. ஸோ இத்தனை சாப்டர்ஸ் படிச்சீங்க இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க ஆகஸ்ட்ல சரிங்களா. ஸோ தென் யூ கோ வித் ஸோ சாப்டர் 4 வரைக்கும் முடிச்சிட்டோமா. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 8 வந்து போங்க சரிங்களா. சாப்டர் 8 வந்து பார்க்கலாம். இல்லைன்னா இதுலயே நீங்க 8 முடிங்கப்பா முடிஞ்ச அளவுக்கு. எஸ், ஸோ இதுலயே 8th சாப்டர் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் வந்துட்டு எஸ், ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா. ஓகேவா? எஸ், 1 second. லைவ் டியூஷன் இருக்கு. 5th சாப்டரா? 5th சாப்டர் வந்து வர மேக்ஸுக்கு வரேன். சரி இரு, நான் வந்து இதை முடிச்சிடுறேன் சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா மேக்ஸுக்கு வரேன். ஓகே எஸ் சஹானா, ஓகேடா. ஓகே. ஐயோ சத்தியமா நேம் மறந்துட்டேன், சொல்லிருங்க. ஸோ ரெகுலரா அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் தான், நான் நேம் மறந்துட்டேன். ஸோ தயவு செஞ்சு சொல்லிருங்கப்பா. ஓகேவா? எஸ், லைவ் டியூஷன். ஸோ வந்து நீங்க பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஹாய் வித்யா, கம்ப்யூட்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன்ப்பா. ஸோ செல்ஃப் ஸ்டடி எப்பவுமே மார்னிங் வச்சுக்கோங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் ஈவினிங் பண்ணுங்க. ஸோ ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் சரியா. குட் ஈவினிங். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த். ஓகேவா? ஸோ செப்டம்பர் மந்த் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. சரி ஓகே பண்ணிக்கோங்க, இப்போவே பண்ணிடுங்க. எஸ், ஓகேவா? இப்போவே பண்ணிடுங்க சரியா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம சாப்டர் 11, 4, 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சாப்டர் வந்து பண்ணலாம். எந்த சாப்டர் வந்து படிக்கலாம்ப்பா. ஸோ சாப்டர் 12 வந்து போய்க்கோங்க சரிங்களா. சாப்டர் 12 போய்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 12 முடிச்சுட்டு ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் போய்க்கோங்கப்பா. ஓகேவா? 5th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருங்க. என்ன டைம் டேபிள்?
ஓகே. ஸோ 5th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து 6 வரைக்குமே 8 வரைக்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 9th சாப்டர் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரியா, 9th சாப்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்துக்குள்ள இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் மந்த். ஸோ அக்டோபர் மந்த்ல ஸோ நீங்கள் வந்து 13th சாப்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா, 13th சாப்டர் அண்ட் வந்துட்டு ஓகே 10th சாப்டர்மா. 1 செகண்ட். 10, 13 அண்ட் 14 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா, ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ எல்லா சாப்டர்ஸும் கவர் ஆயிடுச்சா மேக்ஸிமம் 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 15th சாப்டர் மட்டும். ஸோ நவம்பர் மந்த்து 15 பண்ணிட்டு ஸோ அகெயின் வந்து ஆல் சாப்டர் ரிவிஷன். ஸோ ஏன் வந்து நவம்பருக்குள்ளேயே முடிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்கணும். சரிங்களா, ஓகேவா. ஸோ ஏஞ்சல் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன்ப்பா. ஓகே. ஸோ வந்து மெயினாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகே, எஸ். ஸோ வந்துட்டு 15th சாப்டர் இல்லையா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நவம்பர் மந்த்து 15 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ த கெமிஸ்ட்ரி ஓவர். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து ரிவிஷன் பண்ணால் போதும். நிறைய பேத்துக்கு மார்க் லோ ஆகிறதுக்கு த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன், லேக் ஆஃப் ரிவிஷன். ஓகே. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னத்து நாள் வரைக்கும் அந்த புக்கை வந்து மூடி இருக்கவே மாட்டோம், ஃபுல்லாக படிச்சிருப்போம். ஆனால் த வெரி நெக்ஸ்ட் டே எக்ஸாம் டே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்தா முன்னத்து நாள் படித்த கொஸ்டினே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அப்பதான் அதை படிச்சிருப்போம். சரியா, ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணதான் கண்டிப்பா வந்து அந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா, ஓகேவா, புரிஞ்சுதா? எஸ், வெயிட் பண்ணுங்க பாரதி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலி 10 சாப்டர்ஸ் இருக்கா. ஸோ இந்த 10 சாப்டர்ஸுமே வந்துட்டு 11 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸோ இந்த 11 சாப்டர்ஸுமே வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் எஸ் ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் அந்த லாஸ்ட் சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மார்க் வந்து லோவா தான் வரும். சரிங்களா, ஐயோ பிரியதர்ஷினி அப்படியா, ஓகே டன். எஸ், சரிப்பா. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலி வந்து 11 சாப்டர்ஸ் இருக்கா. ஸோ இந்த 11 சாப்டர்ஸில் 11th சாப்டர்லேருந்து அவ்வளோவா கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் 1 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கேட்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற 10 சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்ட்ஸ் குரூப்புக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்களா? 10th எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ். ஸோ இது வந்து நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் 11th இன்னும் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகலை இல்லையா. ஸோ அவங்க வந்து நீங்கள் லைக் இப்போதைக்கு வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, ரீகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ், ஓகேவா. ஸோ 11th நீங்கள் வந்து இந்த பிளானை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஓகேவா. 10th வந்து எப்போ லைவ் இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டன். 10th சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜூன் மந்தில் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இது மந்த்லி நீங்கள் 2 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு எல்லா சாப்டர்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா, அண்ட் ஆகஸ்ட்ல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸோ 3 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேவா, எஸ். ஸோ அக்டோபரில் 10th சாப்டர். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவே நீங்கள் வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். சரியா, ஸோ அக்டோபர்லேயே உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ செப்டம்பரில் எஸ் ஸோ 8 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அக்டோபரில் 9, 10 முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அட்லாஸ்ட் வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ ஏன் முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் நவம்பரில் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த மார்க் வந்து போயிடும். சரியா, ஓகேவா. செந்தில் கணேஷ் வேற ஏதோ நேம் தானே. ஹாய் வினிதா. எஸ் ஏஞ்சல் சொல்லுங்க. ஓகேவா. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 11th சாப்டரில் ஸோ 1 மார்க்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2 மார்க்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும். சரியா, ஓகேவா. ஏன் செப்டம்பரில் 7th சாப்டர், செப்டம்பரில் தான் குவார்டர்லி வந்துரும்ல.
அப்ப நீங்க அது எல்லாம் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும்ல. அப்ப ஆகஸ்ட்லயே முடிஞ்ச அளவுக்கு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஆகஸ்ட்லயே முடிஞ்ச அளவுக்கு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. ஓகே 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 ஸ்ரீ, ஓகே ஓகே. எஸ் யாஷிகா. ஸோ ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ டிசம்பர் மந்த் வரைக்குமே உங்க பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிடும், சரியா? ஸோ டிசம்பர் மந்த் வரைக்குமே அவங்க ஷெட்யூல் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து டைம் இருக்கும், சரியா? ஓகேவா? நேற்று லைவ் இருந்துச்சு, 10th லைவ் இருந்தது. ஓகே, சாரி நேற்று இல்லை, முந்தா நேற்று இருந்துச்சு, சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அக்டோபர் அண்ட் லைக் நவம்பருக்குள்ள முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும், சரியா? ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 10th பார்த்துடலாமா? ஸோ உங்கள் ஜூனியர்ஸ் வந்து ரொம்ப நேரமாக கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 10th மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது 3 முடிச்சிடலாம். இல்லைன்னா சயின்ஸும் மேக்ஸும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம், சரியா? ஸோ 12th மேக்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 10th மேக்ஸில் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கப்பா? ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூலில் வந்து இவ்வளோ சாப்டர்ஸ்னு முடிச்சிருப்பாங்க, கரெக்டா? யாஷிகா ஒன்றுமே பண்ண முடியாது யாஷிகா. எஸ். ஸோ நம்ம வந்து கட் ஆஃப் வாங்கணும் அப்படின்னா எல்லா பிளானையும் கொஞ்சம் எடுத்து இது பண்ணி தான் படிச்சு தான் ஆகணும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம், சரி? அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி வந்து படிச்சுக்கலாம், இந்த மாதிரி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஃபில்டர் பண்ணலாம், சரியா? 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, டன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் சாப்டர் 2ல் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஃபார்முலாஸ் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரில அப்படின்னா கஷ்டம். அண்ட் அதே மாதிரி ஏபி ஜிபி கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கணும், சரியா? ஸோ இப்போ இந்த ஜூன் மந்த்ல மெயினா சாப்டர் 1ம் 2ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரியில 6th சாப்டர் தானே, அதுக்கு இப்பவே வா. ட்ரிக்னாமெட்ரியில 6th சாப்டர் தானே, அதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்லாம் முடிச்சிட்டீங்களா? எஸ். கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஸோ அல்ஜிப்ரா இதெல்லாம் முடிஞ்சுதா? சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் இது எல்லாத்தையும் முடிக்கணும்ல. எடுத்ததுமே ட்ரிக்னாமெட்ரியில குதிச்சா எப்படி? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேசிக் சாப்டர்ஸ்லேருந்து போங்க. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஸோ இது மெயினாக சாப்டர் 4லேருந்து அவ்வளோலாம் நமக்கு வந்து கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, சரியா? அதில் மெயினாக நீங்கள் ஜாமெட்ரி மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும். அதில் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஓகே? அண்ட் ஆல்சோ 8th சாப்டர். ஸோ 8th சாப்டரில் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரில அப்படின்னா 0. ஓகே, அதில் சின்ன சின்ன ஃபார்முலாஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது இல்லாட்டின்னா அதில் வந்து 0 தான் வரும். ஸோ மெயினாக 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. டெஃபினேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க் கொஷின்ஸில் கிரியேட்டிவ் கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக சாப்டர் 8ல் கிரியேட்டிவ் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் ஆல்சோ சாப்டர் 6, ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரிலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கிரியேட்டிவ் கொஷின் கேட்பாங்க, சரியா? அதனால தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? சாப்டர் 8ம் 6ம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க் 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட், சரியா? சம்டைம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், சரியா? ஸோ அடுத்தது ஜூலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாப்டர் 3 மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும், சரியா? சாப்டர் 3ல மேட்ரிசஸ் சாப்டருக்கு முன்னாடி, அதாவது 3.16க்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்க ஜூலையில், சரியா? ஜூலையில் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு 5 minutes ஆர்ட்ஸ் குரூப்க்கு நான் சொல்கிறேன், சரியா? ஓகே, ஸோ மேட்ரிசஸ் சாப்டருக்கு, அதாவது மேட்ரிசஸ் டாபிக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க. 3.16க்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? ஸோ யூ கேன் லேர்ன் டில் 3.15, சரிங்களா? 3.15 வரைக்கும் பாருங்க. ஸோ ஜூலை மந்த்ல இந்த டார்கெட்டை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் சாப்டர் 4, ஓகே? ஸோ சாப்டர் 4ம் வந்து பாருங்க. கட் ஆஃப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே? எஸ், இட்ஸ் ஓகே நித்யா, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு சாப்டர் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ தென் சாப்டர் 5 அண்ட் ஆல்சோ சாப்டர் 6, ஓகேவா? சாப்டர் 6 வந்து பாருங்க. ஷண்மதி தானே? எஸ், ஓகேவா? ஆகஸ்ட்ல சாப்டர் 5 அண்ட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சாப்டர் 3ல இருக்கிற ரிமைனிங் இருக்கு இல்லையா, மேட்ரிசஸ் இருக்குல்ல, அது கூட நீங்க வந்து படிக்கலாம், சரியா? ஆகஸ்ட் மந்த்ல இஃப் இட் இஸ் பாசிபிள்னா நீங்க அதை அப்போ படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க செப்டம்பர்ல அதை ஃபோக்கஸ் பண்ணலாம், சரியா? ஸோ செப்டம்பர்ல வந்து சாப்டர் 3ல இருக்கிற ரிமைனிங், ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸை நீங்க வந்து பார்க்கணும், ஓகேவா?
சாப்டர் 3ல இருக்கிற ரிமைனிங் ப்ளஸ் சாப்டர் 7. ஓகே, ஸோ சாப்டர் 7ல ஃபார்முலா முத கொண்டு எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப்ஸை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்க போகுது. அதில் சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, வால்யூம் 3 இதுக்கும் தனித்தனியாக செக்ஷன் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாஸை தெளிவாக பாருங்க. ஓகேவா? அசீனா, எஸ், ஹாய் சாய்ஹரிணி, குட் ஈவினிங். ஓகே சண்மதி, ஓகே ஓகே, குட் குட், வெரி குட். பாரதி 2 டேஸ்ல எக்ஸாம் வச்சுட்டு நீங்க படிக்கணும், சரியா? ஓகேவா, படிங்க. எஸ், அடுத்தது சாப்டர் 7 வந்து முடிச்சிடலாம். அண்ட் அக்டோபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ சாப்டர் 8 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாப்டர் 8ல ஃபார்முலாஸ்லாம் பாருங்க அண்ட் ஆல் சாப்டர் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ நீங்க ஃபார்முலாஸ் மட்டுமே தனியா ரீகால் பண்ணணும். ஸோ ஆல் சாப்டர் ஃபார்முலாஸை அக்டோபரில் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் நவம்பரில் ஒவ்வொரு சாப்டராக தனித்தனியாக ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னாலே சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 92, சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். அக்கௌண்டன்சி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். ஓகேவா? எஸ், ஸோ மேக்ஸில் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் 10th மேக்ஸில் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஓகே ஓகே சண்மதி, கம்மி ஆயிடுச்சோ? எஸ், ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து கிளியரா? பயப்படாதீங்க, பயந்து எப்படி எக்ஸாம் எழுதுறது? ஏன்பா? ஸோ மேக்ஸில் கிளியரா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே அக்டோபரில் முடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், சரியா? முடிஞ்ச அளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. நீங்கள் அக்டோபரே தாண்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்னும் இந்த சாப்டர் நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக சொல்கிறேன், லைவ் வருமோ கண்டிப்பாக சொல்லுவீங்க, நான் இன்னும் இதை முடிக்கல மேம், இன்னும் இதை நான் பண்ணலைன்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னீங்கன்னா உதை தான் வாங்குவீங்க. ஓகே, வெரி குட் சாஹிரணி, வெரி குட், தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? எஸ், ஒழுங்கா வந்துட்டு இப்போ இருந்தே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஹாலிடே இருக்கு, அந்த ஹாலிடே இருக்கு, ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, எஸ், ஸோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் ஜூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட்டம் வந்து வச்சுருவாங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி மிட்டமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ சயின்ஸில் பிளான் பார்த்துடலாமா? சயின்ஸில் டோட்டலாக எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு? அதில் சாப்டர்ஸே அவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு மேம், நான் எப்படி படிக்கிறது? அப்படி தானே? சயின்ஸை பார்த்தாலே வந்துட்டு தலை சுத்துது. 24 சாப்டர்ஸ் இருக்கு, சாரி 23 சாப்டர்ஸ் இருக்கா? டோட்டலாக வந்து 10th சயின்ஸில் 23 சாப்டர்ஸ் இருக்கா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் 23 தான் இருக்குது. 23 தான் இருக்குது. 22 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லையா? எஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு சாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? எஸ், ஆனால் வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ்லலாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலில் மார்க் போட்டுருவாங்க. ஆனால் தியரியில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா சயின்ஸ்லலாம் அதிகமாக ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? அதில் ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம் சயின்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ த சோஷியல் சயின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சயின்ஸில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே சோஷியல் சயின்ஸ் வந்து படிச்சிடலாம். ஏன்னா அது ரெண்டுலேயுமே வந்துட்டு எஸ் விஷுவல் கம்யூனிகேஷன், ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ சோஷியல் எடுத்துட்டோம்னாலே ஹிஸ்ட்ரியில் 10 இருக்குது, ஜியாகிரஃபியில் 7 இருக்குது, சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் 5 இருக்குது. ஸோ ஈச் 5 இல்லையா? அந்த சாப்டர்ஸை பார்த்தாலே ஐயோ இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கா, எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் சயின்ஸு. ஸோ சயின்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி படிங்க, டெஃபினட்டாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு எல்லா கொஷின்ஸுமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஈஸியாக அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, மல்டிபிள் டைம்ஸ் எழுதி பாருங்க, ஃபார்முலாஸ்லாம் வந்து பாருங்க. சயின்ஸ் உண்மையாகவே என்ஜாய் பண்ணி படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? ஓகேவா? ஸோ எவ்வளோ சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் இதை நவம்பருக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நவம்பர் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே 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 திவிஷ்வரன், சரிங்களா? சயின்ஸ்ல ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட்டா? எப்படிப்பா, நீங்க இப்பதானே 10th இல்ல 9th படிக்காமையா 10th படிச்சிட்டீங்களா? 9th படிக்காமையா 10th எல்லாம் படிச்சிட்டீங்களோ? ஓகே, ஸோ பிளான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், ஸோ ஜூன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 to 3 வரைக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்க, சரிங்களா? 1 செகண்ட் 1 and 2 சரிங்களா? 1 and 2 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th சாப்டர், சரிங்களா? 7th சாப்டர். ஸோ இந்த 3 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. மெயினாக வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்
ஓகே நித்யா, ஓகே ஓகே குட். சரிங்களா? ஸோ 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சாப்டர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஜூலைலாமா. ஸோ ஜூலைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ 8th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, 8th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் 13th சாப்டரை இன்க்ளூட் பண்ணலாம்ப்பா. 13th சாப்டர் ஓகேவா? வேணா இந்த ஆப்ஷன் தரேன், 13 போய்க்கோங்க. 2-8மா ஓகேவா? 2-8 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 14th சாப்டர் வந்து நீங்கள் படிக்கலாம். சரியா? 14 and 15. சரிங்களா? 14 and 15 வந்து படிங்க. ஓகே, 14 and 15. சரியா? ஸோ அடுத்தது ஆகஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3rd சாப்டர். சரியா? 3rd சாப்டர் அண்ட் வந்து 9th சாப்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 9th சாப்டர் முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ எப்படியுமே வந்து பயாலஜியில் நீங்கள் 2 சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தெளிவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மிட்டம் அதாவது லாஸ்ட் இயர் சொல்கிறீங்களா இல்லை இந்த இயர் சொல்கிறீங்களா? ஓகே, 3-9 ஸோ 16-17மா. ஓகே, ஸோ அடுத்தது செப்டம்பர் மந்த். ஸோ செப்டம்பர் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்டர்லி வந்து ஸ்டார்ட் ஆகி என்ன டைம் டேபிள் அதில் ஒவ்வொரு சாப்டருக்கும் சொல்லிட்டு இருக்கு. சாரி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லிட்டு இருக்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி டைம் டேபிள்னா டெய்லி டைம் டேபிளா? You're asking about daily study timetable, right? பாரதி, ரொம்ப நேரமா கேட்டாலும் சரி, கொஞ்ச நேரம் கேட்டாலும் சரி, நான் ஒவ்வொன்றா பார்த்து சொல்றேன். சரியா? இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? I thought you are asking about study plan. Okay, so study timetable வந்து ஸோ அதுக்கு நான் ஒரு கிளாஸ் நான் சொல்கிறேன் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு கிளாஸ் சொல்கிறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில். சரியா? ஸோ செப்டம்பரில் சாப்டர் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. அண்ட் தென் யூ கோ வித் சாப்டர் 10 அண்ட் ஆல்சோ 18-19 ஃபோக்கஸ் ஆன் 18-19. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு சில சாப்டர்ஸ்லாம் அடுத்தடுத்த மந்த்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நீங்களே கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இனிஷியேட் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் கொஞ்சமாச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு அளவுக்காச்சும் கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்துட்டு 5th சாப்டர் போங்க. ஓகேவா? 5th சாப்டர் அண்ட் யூ கோ வித் 11th சாப்டர்மா. சரிங்களா? 5th சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமா 11th சாப்டர் போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் வந்து படிக்கலாம். எஸ், 5th chapter and 11th chapter. So next 20th chapter வந்து நீங்க படிக்கலாம். சரியா? 20 and 21. ஸோ பயாலஜியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த் சாப்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. சரியா? சாப்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ நவம்பரில் சாப்டர் 6 கம்ப்ளீட் பண்ணுங்கம்மா. அண்ட் 12, 22, 23. ஓகேவா? ஸோ நவம்பர் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் நவம்பர் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸோ ஷெட்யூல் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஸோ ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுங்க. சரிங்களா? ஸோ ஃபுல் ரிவிஷன் வந்து மஸ்ட்டு. நான் திருப்பி சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ எல்லாமே கொஞ்சம் ரிவிஷன் வந்து பண்ணுங்க. எப்போவுமே வந்து ரிவிஷனுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. சரிங்களா? ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னா மார்க் வராது. என்ன படித்தாலும் மார்க் வராது. நான் தலையெல்லாம் நின்று படித்தேன் ஆனால் மார்க்கே வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷனுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 12th மேக்ஸ் சொல்லிடவா? 12th மேக்ஸு ஸோ த பிகினிங் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் வால்யூம் 1ல் எந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் அண்ட் வால்யூம் 2ல் எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக நித்யா? தட் இஸ் சீக்ரெட்மா. ஓகே, பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சயின்ஸில் தான் அதிகமாக இருக்குது, அது மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 12th மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பிகினிங் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வாட் ஆர் த சாப்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் ஆர் த சாப்டர்ஸ் ஹேவிங் அ ஹை வெயிட்டேஜ், ரைட்? ஓகே, yeah, I'm always good. Okay, so first வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் வால்யூம் சாப்டர் 1, 2 and 5, 6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 3, 4 இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 1, 2, 3, 5, 6 வந்து நீங்கள் படிச்சிடணும். சரிங்களா? சாய்ஹரிணி 10th இருக்கும் போது இதே தான். 10th வந்து ரொம்ப பாவம், கரெக்டா? அப்படி சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இதுவா? எஸ். ஸோ வால்யூம் 1ல் வந்துட்டு
சாப்டர் 1 to 5 6 இம்பார்ட்டன்ட்பா. ஸோ வால்யூம் 2ல நீங்கள் எல்லாமே படிச்சுதான் ஆகணும் சரிங்களா. எல்லாமே வந்து படிங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேல்குலஸ் பார்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கேல்குலஸ் பார்ட்ல எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஏதாவது ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்த சாப்டர் என்னன்னே தெரியாது. ஓகேவா, இங்கேருந்து அங்கே குதிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாது. இங்கே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனீங்கன்னா தான் தெரியும். ஓகே, ஸோ வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் கேல்குலஸ் பார்ட் எல்லாமே வந்து பாருங்க. ஓகே, ரிப்பீட்டடாக சொல்கிறேன், ஒரு சாப்டர் விட்டுட்டு நான் வந்து இன்டகிரேஷன் தான் படிக்க மாட்டேன், ஆனால் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், இன்டகிரேஷன் தெரியும், அதோட அப்ளிகேஷன் எப்படி படிக்க முடியும் சரியா. ஸோ அதனால தெளிவாக ஒவ்வொரு சாப்டராக படிச்சுட்டு போங்க. ஓகே, எஸ். அதே மாதிரி 11th ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்கிறேன்ப்பா, வால்யூம் 2ல லிமிட்ஸு அண்ட் டிஃப்ரென்ஷியல்ஸ், இன்டகிரல்ஸ் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. அந்த சாப்டர் 9 10 11 விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th மேக்ஸில் செகண்ட் வால்யூமை திறக்காதீங்க. ஓகேவா, 11th ஸ்டூடெண்ட்ஸ் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, எஸ். ஸோ வால்யூம் 2ல சாப்டர் 9 10 11 நீங்கள் படிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 12th மேக்ஸில் வால்யூம் 2வை அப்படியே மூடி வச்சுருங்க. ஓகே, நான் எடுக்க மாட்டேறேனா சாய்ஹரிணி, இதுக்கப்புறம் ரெகுலராக கிளாஸ் இருக்கு சரியா, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜூன் மந்த்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் சரியா. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூ கோ வித் சாப்டர் 3 4 அண்ட் ஓகே 4ஓடையே நிறுத்திக்கோங்க, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ்லாம் வந்து தெளிவாக எழுதி பாருங்கள். அது இப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் அதாவது இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஆகஸ்ட் மந்தில் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபார்முலாவும் அதிகம், ஆனால் கன்ஃபியூஸும் ஆகும், கொஞ்சம் ஈஸினும் சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா கலந்த சாப்டர்ஸ் தான் இந்த 5 and 6 சரியா. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 and 6 சூப்பராக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் கான்செப்ட் புரியலன்னு வைங்களா, இந்த 5 and 6 நீங்கள் தொடக்கூட முடியாது, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் த சாப்டர் 5 and 6. ஸோ வில் ரீகால் ஆல் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து செப்டம்பரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 7 8 9 மூணுமே கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. மூணையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அக்டோபர் மந்த்ல ஸோ 11 and 12 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் நவம்பர்ல நீங்க வந்துட்டு சாப்டர் 10 வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா. சாப்டர் 10 வந்து பார்க்கலாம். ஓகேவா, எஸ். ஸோ அந்த மந்த்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுங்க. ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஃபில் எக்ஸாம் அதாவது வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதுவீங்க இல்லையா, அதில் இருந்து நீங்கள் ரிவிஷன் வரைக்குமே மல்டிபிள் டைம்ஸ் ப்ராப்ளம் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரீவைக்யூஸ்லாம் எடுத்து பாருங்கள், எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு 1லேருந்து க்ரியேட்டிவ் கேட்கலாம், 6லேருந்து க்ரியேட்டிவ் கேட்கலாம் சரியா, 7 9 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சாப்டர் 11 and 12 இந்த எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிரியேட்டிவ் கேட்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இவங்களாம் சும்மாவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துலேருந்து 1 மார்க்கை கேட்டுருவாங்க சரியா. 1 மார்க் கேட்பாங்க அண்ட் சம் பேசிக் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 6th சாப்டர்லலாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1 செகண்ட்ப்பா. ஓகேவா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க 6th சாப்டரில். ஓகே, ஸோ மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு கிளியர் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கம்மா? ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பார்த்தாச்சு. 10th வந்து மேக்ஸும் சயின்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ சோஷியல் வேணும் அப்படின்னா யூ ப்ளீஸ் ஸ்டே ஹியர். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ எத்தனை பேர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்கம்மா? ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்களா, அது அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் கிட்ட உங்கள் பேப்பர் மாட்டிச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ என்ன மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சாங்க அப்படின்னா ஓகே ஸோ பரவாயில்ல மார்க் போட்டுடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகேவா, ஈவன் நான் கரெக்ஷன் பண்ணாலும் ஸ்ட்ரிக்டாக தான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஓகே, எஸ். 10th மேக்ஸா அசாருதீன், இப்போ தானே 10th மேக்ஸ் பார்த்தோம், மீண்டுமா? சுஜிதா, ஓகே. ஸோ மாரி செல்வம் 11th சொல்லணும், கண்டிப்பாக சொல்கிறேன் 11th சொல்கிறேன்ப்பா. ஓகேவா, உங்களுக்கு வந்துட்டு ஸோ பப்ளிக் எக்ஸாம் இல்லாதனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கீங்கன்னு நினச்சேன். பட் 11th இவ்வளோ நீங்கள் ஈகராக கேட்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகேவா, எஸ். ஸோ காமர்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன்ப்பா. தென் வில் கோ வித் 11th. ஓகே, சாய் ஹரிணி
அடிப்பிச்சு. ஓகே, லைவ் டைமா ஈவினிங் 6:30. 11th கெமிஸ்ட்ரி. சரி பார்த்துடலாம். ஓகே ஓகேம்மா. ஸோ நீங்கள் 12th அப்படியா சாய்ஹரணி? ஓகே. ஆமாம், ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன் ஹரி விக்னேஷ்? இப்போ அதுதான் பெரிய வந்து டார்கெட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸ்டடி பிளான் சரவணன் இல்லை பாரதி, யார் சொன்னா? ஓகே, சும்மா சொன்னேன் சரிங்களா? ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து 12th மேக்ஸும் வந்து முடிச்சாச்சா? ஸோ இப்போ வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம 11th பார்த்துடலாமா? ஸோ ஜஸ்ட் 5 minutes கொடுங்க. ஸோ காமர்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எஸ் சஹானா சொல்லுங்கள். இத்தனை நேரம் எங்கே போனீங்க? சார்ஜ் ஏறிச்சா ஃபோனில்? ஸோ காமர்ஸில் மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 சாப்டர்ஸ் இருக்குது சரிங்களா? 28 சாப்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ மந்த்து நீங்கள் வந்து 5 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யூனிட் 10 இருக்குது, 10 யூனிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த 10 யூனிட்ஸையும் உங்களுக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி 28 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 28 சாப்டர்ஸும் எப்படியாச்சும் படித்து முடிச்சிடுங்க, ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ ஜூன் மந்த்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது என்ன கேட்குறீங்க சொல்லுங்க. ரிப்ளை மட்டும்தான் தெரியுது. என்ன கேட்டீங்க? எனக்கு தெரியல சத்தியமா. 10th மேக்ஸும் சயின்ஸும் சொல்லிட்டேன்ப்பா, நீங்க ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரியா? ஓகேவா? எஸ் ஓகே. ஸோ யூனிட் வைஸ் நான் கொடுத்துறேன் சரியா? 28 சாப்டர்ஸ் இல்லாமல் ஸோ யூனிட் வைஸ் நான் கொடுத்துறேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா? ஓகேவா? ஸோ ஜூனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. யூனிட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே தட் இஸ் குட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜூலையில் வந்து யூனிட் 2 and 3 போங்க சரிங்களா? 2 and 3 வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஆகஸ்ட்ல வந்து ஸோ ஒவ்வொரு மந்த்துமே வந்துட்டு 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்க முடியும் சரியா? காமர்ஸ் வித் சிஏ. ஓகே. சோஷியல் நான் சொல்கிறேன்ப்பா, சோஷியல் சொல்கிறேன். ஓகே. 11th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சொல்கிறேன். ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? யூனிட் 4 and 5 வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ செப்டம்பரில் உங்களுக்கு வந்துட்டு ஸோ இமேஜஸ் ஆல்ரெடி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது சஹானா. ஸோ தட் அதில் வந்து நான் இப்போ எதுவும் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? எஸ், அதை ஒன்ஸ் ரீஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் அப்டேட். ஓகே. ஸோ யூனிட் 7 and 8 ஸோ நவம்பரில் யூனிட் 9 and 10. ஓகேவா? ஸோ இந்த யூனிட்ஸ் வந்து அந்தந்த மந்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ தனியாக வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன் சரியா? ஸோ காமர்ஸ்க்கு தனியாக வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி. ஸோ அக்கௌண்டன்சியில் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குமா? அக்கௌண்டன்சியில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது? யாராவது எடுத்து பார்த்தீங்களா? அக்கௌண்டன்சியில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்கு? 10 or 12? தெளிவாக சொல்லுங்க. 10 or 12? நான் கேட்குறது அக்கௌண்டன்சியில். ஏய் 12th கேட்குறேன். 10 or 12? 10 சாப்டர்ஸ். 10 தானே இருக்கு. ஓகே ஹாஷினி, ஆல் தி பெஸ்ட். 10 சாப்டர்ஸ் தாமா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இப்படி தனியா 12 கிடைச்சது? வேற ஏதாவது புக் இருக்கா சார்? எனி அதர் புக் ஃபார் அக்கௌண்டன்சி? என்னையவே குழப்பி விட்டுட்டு போயிடுவீங்க போலயே. எஸ். ஸோ ஈச் மந்த் 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கம்மா. ஓகேவா? ஸோ ஈச் மந்த் 2 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தட் இஸ் இனஃப். ஈச் மந்த் 2 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? 11th 12மா? ஐம் ஆஸ்கிங் இன் 12th ரைட்? 12th தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். 12th அக்கௌண்டன்சியில் எவ்வளோ தானே கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலன்னா யூ கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் பாரதி.
ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணுங்க, போங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். அருளரசன் ஆக்சுவலி 11th வந்து 12 சாப்டர்ஸ் இருக்குப்பா. ஆனால் வந்து இதில் வந்து 10 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈச் மந்த் 2 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க, சரிங்களா? ஸோ நவம்பரில் ஃபுல் ரிவிஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது அதை யோசிச்சு சொல்லுங்க. வரல, என்ன கேட்குறீங்கன்னே தெரியல, வரல. எக்கனாமிக்ஸில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது? அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? அபிஷி, அப்படியா? சஹானா, எந்த சப்ஜெக்ட், எது டெஸ்ட் இருக்கு? 11th சொல்றேம்மா, 11th சொல்றேன். ஸோ எக்கனாமிக்ஸ்ல எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கரெக்டா சொல்லுங்க, தப்பா சொல்லக்கூடாது. இதுல இருந்தே தெரியுது, புக்கை எடுத்து பார்த்தீங்களா இல்லையாங்கிறது இதுலயே தெரியுது. 12 இருக்கா? 12 இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூன் மந்த்தில் வந்துட்டு ஸோ சாப்டர் 1 and 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஜூலையில் சாப்டர் 3 to 5 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. தென் ஆகஸ்ட்ல 3 and 4 மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஆகஸ்ட்ல வந்து 5 to 7. ஸோ செப்டம்பரில் சாப்டர் 8 ப்ளஸ் ரிவிஷன். அண்ட் அக்டோபரில் சாப்டர் 9, 10, 11. ஸோ நவம்பரில் சாப்டர் 12 ப்ளஸ் ரிவிஷன், ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. சிஎஸ் குரூப்பா? அது சரிடா, எந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்குன்னு கேட்டேன். பெருசா மெசேஜ் பண்ணீங்கன்னா வராது. ஸோ அந்த லாங் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது, சரிங்களா? டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நோ. சஹானா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேக்ஸ், ஓகே? ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ்லேயே வந்து இருக்குல்லே 10 சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர். அதில் 2, 3 வந்து 2, 3, 4 இந்த 3யுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடாதீங்கப்பா. அந்த 2, 3, 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு அதுலேருந்தே கேட்க போகிறாங்க, சரியா? டெஃபினட்டாக அதுலேருந்தே கேட்பாங்க. ஓகே ஓகே ஓகே. எஸ், உமே மகேஸ்வரி. ஓகே, ரைட். ஓகே சஹானா, ஓகே, டன். You still remember all the things, right? 11th portions, okay. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேனே 11th பப்ளிக் இருந்தால் தான் ஈஸி, பப்ளிக் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் தான் சொன்னேனே, அப்போவே சொன்னேன். யாராவது கேட்டிங்களா? இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் நீங்கள், நான் என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ நோ சஹானா, நான் அது வந்து இவ்வளோ விஷயம் ஞாபகம் இருக்கு சொன்னல, அது ஓகேவா? ஸோ பிஎம்ல ஈச் மந்த் நீங்கள் 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும் தான். ஆனால் வந்துட்டு ஸோ இந்த ஜூன் மந்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 1 நீங்கள் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரிங்களா? அகெயின் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்டர் 2 வந்து ஜூலையில் படிச்சுதான் ஆகணும். 3 வரைக்கும் படிங்க, ஓகே? ஸோ ஆகஸ்டில் சாப்டர் 4, 5, ஓகே? ஸோ சாப்டர் 6, 7, 8 இந்த 3மே வந்து நீங்கள் செப்டம்பரில் உங்களுக்கு குவார்டர்லி வந்துடும்ல, ஓகே? ஸோ இது மட்டும் பாருங்கள். அக்டோபரில் நீங்கள் வேணால் இந்த எல்லா சாப்டர்ஸும் வந்து படிச்சிடலாம், ஓகேவா? 8, 9, 10. ஸோ இதில் வந்துட்டு இந்த லாஸ்ட் இருக்கிற அந்த 3 சாப்டர்ஸில் வந்துட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க, ஓகேவா? அதெல்லாம் தெளிவாக பார்த்துருங்க. ஏன்னா அதுல இருந்து அப்படியா? ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இல்லைப்பா, நான் தமிழ் இங்கிலீஷ்க்கே இப்போ நான் கொடுக்கல, அதெல்லாம் நீங்கள் வந்து செல்ஃபாக பிளான் பண்ணிக்கலாம், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு சாய் ஹரிணி யூடியூப், ஓகே? எஸ், மேலே பார்க்குறதா இல்லையே, எதுவும் வரலப்பா. ஆக்சுவலி என்ன வச்ச கண்டென்ட் அதாவது சொல்லுங்க, அட்லீஸ்ட் பேசிக்காக என்னன்னாவது சொல்லுங்க,
எதுவும் எனக்கு டிஸ்பிளே ஆகல. அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து போகணும்னா லைக் என்ன சொல்றது, 11th பேசிக்ஸ் தெரியாம 12th ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால அதான் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா எஸ் சிஎஸ் மேக்ஸ் தான். ஓகே, நீங்க வந்து 11th பேசிக்ஸ் தெரில அப்படின்னா 12th கிளாஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஆல்ரெடி எப்பவுமே நான் வந்து சொல்ற விஷயம் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அப்படிதான் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நான் 11th நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ பிஃபோர் தட் சோஷியலுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்கனாமிக்ஸில் 3, 4, 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சிவிக்ஸில் வந்து 3, 4, 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஆல் சாப்டர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சாப்டர் 6, 7, 9, 10 ஓகேவா? அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 5 வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தெளிவாக வந்து பாருங்க. ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ சோஷியல் ஓவரால் அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ த ரிமைனிங் வந்து ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ 11th நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, அதை வச்சு தான் இப்போ 11th சொல்ல முடியும். 11th எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கம்மா? இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சீங்கன்னா 50 to 70, அரௌண்ட் 60 to 70மா, அதுக்கு மேலெல்லாம் முடியாது. ஓகேவா? நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சாய்ஹரணி ஓகே, பாலகிருஷ்ணன் ஓகேம்மா. எஸ். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாமே வந்து படிக்கணும். புக் டு அட்டை எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு க்ரியேட்டிவ்லாம் கேட்பாங்க, இன்டீரியர் வர நிறைய கேட்பாங்க. எப்படி தான் அட்டன் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் புக் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்? ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, எஸ். ஏன் அசருதீன் பாய். ஓகே, எஸ்மா. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாமா டக்குன்னு? ஓகே, ரொம்ப நேரமா பாவம் ஏன் அதை சொல்லிட்டே இருக்கீங்க? e to the power of 5pi plus 1 equal to 0னா ஸோ என்ன 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 ட்ரை பண்ண வரீங்க? ஆமாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் அ வெப்பன் ஃபார் எஸ்கேப் ஃப்ரம் ஃபியர். ஓகேவா? ஸோ ஃபியர்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்பன் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா? அது மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, சஹானா 12th வந்துட்டீங்க, ஞாபகம் வைங்க சரிங்களா? 12th வந்துட்டீங்க, திருப்பி சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ 11th மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட்ப்பா. ஸோ யாரெல்லாம் வந்து சீரியஸாக 11th எடுத்து படிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ஸ்டடி பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. 11th ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போவே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ சாப்டர் 1 and 2 முடிங்கம்மா. அண்ட் சாப்டர் 3ல் ஸோ 3க்கு மட்டும் நான் சொல்கிறேன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் குயிக்காக வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாப்டர் 3ல் ஏன் மெயினாக இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப வேஸ்டான ஒரு சாப்டர். ஸோ அதை பார்த்ததுமே நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து மாறிடும். ஐயோ இவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதனால தான் சொல்கிறேன் சாப்டர் 3ல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியா? காமர்ஸ்க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th சாப்டரும் நீங்கள் இல்லை 4th சாப்டர் நீங்கள் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போதும் சரியா? 4 and 5 இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி சாப்டர். 4 and 5 வந்து இருக்கிறதுலே ஈஸி சாப்டர். கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த 2 சாப்டர்லேயும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா திருப்பி ஒரே மெத்தடை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரே கொஷனை கேட்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும் தான் சரியா? இந்த 2 சாப்டரில் மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ செப்டம்பரில் சாப்டர் 6 ஃபோக்கஸ் பண்ணுங்கம்மா, 7 ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ சாப்டர் 7ல் என்ன அப்படின்னா கான்செப்ட் கண்டிப்பாக தெரியணும். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் தானே, அப்படியே ப்ராக்கெட்டை போட்டு அப்படி கேன்சல் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க.
கிடையாது. ஸோ சைன்ல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வரும் சரியா, ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி வரும். தெளிவாக பாருங்க ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 8. ஸோ அக்டோபரில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து சாப்டர் 7 வந்து ஃபுல்லாக நீங்கள் முடிக்க முடியாது செப்டம்பரில் சரியா. அதில் இருக்கிற ரிமைனிங் ப்ளஸ் சாப்டர் 8 வந்து பாருங்கள். சாப்டர் 8லையும் பேசிக் கான்செப்ட்ஸ் தெளிவாக பாருங்கள், ஏன்னா அது அப்படியே உங்களுக்கு ஃபாலோ ஆகும் எங்கே 12th ஓகேவா. அதே மாதிரி சாப்டர் 7ம் 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு சரிங்களா. அடுத்தது நவம்பரில் வந்துட்டு ஸோ சாப்டர் 9ம் 10ம் தயவு செஞ்சு கம்பைன் பண்ணி படிங்க. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து இதில் இருக்கிற கனெக்ஷன் அதில் எடுத்து நீங்கள் பாருங்கள். மேபி லாங் டெக்ஸ்ட் வராது, அதனால கூட டிஸ்பிளே ஆகாமல் இருக்கலாம் சரியா ஓகேவா. இஸ் சாப்டர் 9ம் 10ம் படிக்க மாட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு வந்து படிங்க ஓகேவா. அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. தெரியலம்மா, இட் won't display, I don't know what it is. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9 and 10 ஓகே. அடுத்தது டிசம்பரில் நீங்கள் சாப்டர் 11 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சாப்டர் 11 த ஹோல் மந்த்து சாப்டர் 11 மட்டும் படிங்க சரியா. அதில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸில் இருக்க ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பாருங்கள், எல்லா ஃபார்முலாவும் படிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 12th சரிங்களா. இதில் இருக்கிற பேசிக் ஃபார்முலா தெரில அப்படின்னா 12th ஒன்றும் பண்ண முடியாது. நான் திருப்பி நான் தான் சொல்கிறேன், 11th பேசிக்ஸ் தெரில அப்படின்னா 12th ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க, இல்லைனா லாக் ஆவீங்க ஓகேவா. அப்புறம் நான் வந்து மேம் நான் 11th ஒழுங்காக படிக்கல, 12th எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல அப்படி இப்படின்னு அப்போ வந்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா. ஸோ ஜானில் வந்து சாப்டர் 12 வந்து பாருங்கப்பா, அண்ட் யூ கோ வித் ரிவிஷன் ஓகே. ஸோ ஒரு 2 monthsக்கு நீங்கள் ரிவிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 11th வரைக்கும் அவள் சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா. நான்லாம் 11thலேயே அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணேன்னு கெத்தாக சொல்லிக்கலாம். 11th பப்ளிக் இல்லை, நான் இதுக்கெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க ஓகேவா. பப்ளிக் இல்லை அப்படின்னாலும் மார்க்கு தான், புரிஞ்சுதா சரியா ஓகேவா. ஸோ 11th மேக்ஸுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலி 15 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 12th நான் கொடுத்த பிளானை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. அதுவே வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வந்து நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிப்பீங்க இல்லையா. ஸோ அதில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து வரும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எத்தனை மார்க் எடுக்க வேணாமா, எத்தனை மார்க் எடுக்கணுமா வேணாமா. எஸ், ஸோ ஃபிசிக்ஸில் நான் சொல்லிடுறேன். ஸோ கெமிஸ்ட்ரியை இப்போ கொஞ்சம் அப்படியே மைண்டை வந்து ஃப்ரீயாக விடுங்க சரிங்களா. எஸ், ஸோ கைட் புக்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அண்டர்லைனிங் கைட் புக்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அண்டர்லைனிங் கைட் புக்ஸ் வெப்சைட் இருக்குப்பா. ஸோ வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே. எஸ், ஆல்ரெடி I gave ma okay. அருளரசன் 12th வந்துட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th நம்ம கெத்து மார்க் எடுக்கிறோம் சரியா. சாய்ஹரணி எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும் சரியா ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணி வைங்க, நம்ம அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு வரலாம் சரியா. ஸோ இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மெயினாக வந்து மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லா சாப்டரையும் அதாவது எல்லா சப்ஜெக்டையும் ஒட்டுக்க போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு ஓகேவா. ஸோ ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்போ ஜூன் மந்தில் நீங்கள் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுவே பெரிய விஷயம் சரியா. ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மந்த் வந்து 2 சாப்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அண்ட் ஆகஸ்ட் மந்தில் சாப்டர் 4, 5 வந்து பாருங்கப்பா. அண்ட் செப்டம்பரில் சாப்டர் 6 வந்து பார்த்துடலாம் சரியா. தென் ஃபுல் ரிவிஷன் ஓகே. ஸோ அக்டோபரில் சாப்டர் 7 and 8, நவம்பரில் 9 and 10 ஓகேவா. இதுலேயே லாஸ்ட் சாப்டர் டம்மி சாப்டர் தான். அதில் இருக்கிற 1 மார்க்கும் 2 மார்க்கும் தெளிவாக பாருங்க. அதான் சொல்கிறேன் என்னன்னா ரெண்டு சப்ஜெக்ட் எடுங்க. இப்போ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் எடுக்கிறோமா, அது 2 மட்டும் எடுங்க சரிங்களா. அது 2 மட்டும் எடுத்து படிங்க ஓகேவா. மைண்ட் செட் இன்னும் சார்ஜ் ஆகவே இல்லையா, முடிஞ்சு போச்சு. இங்கே பாரு, முதல்ல மைண்ட் செட்டை தெளிவாக எடுத்து வைங்க சரியா ஓகேவா. எஸ், ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இப்போ நான் கொடுத்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டீங்க. இந்த மந்த்துக்குள்ளே இதை முடிக்கணுங்கிற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டே இல்லாமல் அப்படியே போன போக்கில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாப்டர் முடிக்க மாட்டோம். ஜூன் இப்போ 12 ஆச்சா, ஓகே நான் வந்து 30th நான் இந்த சாப்டர் முடிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால் முடிக்க முடியும். இல்லை நான் அப்புறம் படிச்சுக்கிறேன், அப்புறம் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மிட்டம்லாம் அப்புறம் தான் வரும், நான்லாம் அப்போ தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை குவார்டர்லி எக்ஸாம்
மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல எதுக்கு அப்படின்னு சைக்கிள் டெஸ்ட் வேணாம், மந்த்லி டெஸ்ட் வேணாம், அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டமும் வேணாம், நான் ஸ்ட்ரெயிட்டாக குவார்டர்லியில தான் மார்க் எடுப்பேன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போவே சொல்லிட்டேன் சரியா, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருந்தே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஹாஃப் இயர்லியில் ஃபுல்லாக முடிக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க சரிங்களா. ஓகே, எஸ். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங் உமா மகேஸ்வரி, 12th ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டே 12th சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ காமர்ஸுங்கிறீங்க. ஸோ என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க? ஹாய் ஜனனி. இன்னைக்கு கொஞ்சம் மைண்ட் செட் நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன் சஹானா. இல்லைடா, ஆக்சுவலி கிளாஸ் வேறு பிளான் பண்ணதான். ஸோ யூஸ்வலாக நம்ம சாட்டர்டே தான் ஸ்டடி பிளான் வந்து கொடுப்போம். கொஞ்சம் சேஞ்சஸ் வரட்டுமே, இந்த இயர்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம், ஃப்ரைடே கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸும் மேக்ஸும் முடிங்க 10th ஸ்டூடெண்ட்ஸ். தென் நம்ம வந்து சோஷியல் வந்து பார்க்கலாம் சரியா. சோஷியலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சோஷியல் இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகேவா? எஸ். ஓகே, ஆல்ரெடி சொல்லியாச்சுமா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா எல்லாருமே தட்டுறோம் தூக்குறோம் சரியா. யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்க? ஸோ சூப்பரா கெத்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? எஸ். ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, ஃபிக்ஸ்டாக டார்கெட் ஃபர்ஸ்ட், அண்ட் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? எஸ், கண்டிப்பாக வந்து ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது கொஞ்ச நாள் இல்லை, இந்த 1 year கழிச்சு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் சரியா. ஓகேவா? எஸ். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம் ஏஞ்சல். ஓகேவா? எஸ், மாற்றங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான். ஓகே, ஸோ வீடியோவா நான் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், டேக் கேர். ஸோ குட் நைட், பாய். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லபடியாக படிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் பா, டேக் கேர். எப்போ நீங்கள் சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டடி பிளான் கொடுக்குறோன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நோட்டிஃபை ஆயிரும் சரிங்களா. ஓகேவா? எஸ், தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். தட்டுறோம் தூக்குறோம். ஓகே, பாய்மா, பாய் பாய்.